பாண்டிச்சேரியில் உள்ள பெத்தேல் சகோதர சபையாருடைய வாழ்த்து விசாரிப்பை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். குடும்பமாய் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறும் வகையிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 23. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இந்த வசனத்தில் ஒரு சில முக்கியமான பதங்கள் இருக்கிறது. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல அவருடைய முன் அறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீட்பின் திட்டம், அதாவது மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம் அவருடைய முன் அறிவின்படி தீட்டப்பட்ட ஒரு திட்டம் என்று லூக்கா இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய முன் ஆலோசனையின்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மனிதன் பாவம் செய்வான் என்று முன் அறிந்த ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய பாவத்தின் பிராயச்சித்தத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். The redemptive plan of God was not an afterthought for God. மனிதன் பாவம் செய்த பிறகு மனிதனை இப்படி மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தவில்லை. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். காலையில நம்ம படித்தோம், அவர் மகத்துவமானவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் பெரியவர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதே போல அவருடைய அந்த ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய இறையாண்மை, அவர் எந்த அளவுக்கு பெரியவர் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்பதாக, முதல் மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் முன்பதாகவே அவர் என்ன செய்தாராம்? இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ பிராயச்சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இது எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது இல்லையா? இதை நம்ம சிந்திக்கும் போது இந்த ரட்சிப்பை சுற்றி நடந்த விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவருடைய சிலுவை மரணமாக இருக்கட்டும், அவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கட்டும், இவை அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராய் தேவன் இருந்தார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. The sovereign Lord was in control of everything that happened in the life of Jesus. பாருங்க, நிறைய இடங்கள்ல இதை நம்ம படிச்சு புரிஞ்சிக்க முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படும் போதும் கூட யோவான் 19ஆம் அதிகாரத்தில் பிலாத்து அவரை பார்த்து இப்படி கேட்கிறார் இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்க. ஜான் சாப்டர் 19 verse 10. யோவான் 19:10 பாருங்க. நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? இது பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற கேள்வி. எனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது பிலாத்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு ரோம அதிபதியாக, ஒரு ரோம கவர்னராக உன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதும் உன்னை விடுதலை பண்ணுவதும் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றார் பிலாத்து. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில பாருங்க. 11வது வசனத்துல இயேசு பிரதி உத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், அதை கவனிச்சிங்களா? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது அப்படின்னு சொல்றார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சுருக்கமா சொன்னோன்னா, நான் இந்த பூமியில எப்ப பிறக்கணும், எப்படி வாழணும், எப்ப சிலுவையில் என்னோட ஜீவனை கொடுக்கணும், எப்பொழுது உயிர் திழணும், இது எல்லாமே மேல இருந்து வரக்கூடிய ஆர்டர் அப்படின்னு சொல்றார். இது எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டது. இப்ப கூட சிலுவையில் அறைய உனக்கு அதிகாரம் இல்லை பிலாத்து, ஆனா என்னுடைய பிதா உனக்கு இந்த அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு?
கொடுத்திருக்கிறாரு, அதனால தான் நீ என்னை சிலுவைக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வாரி சிலுவையின் மரணம் நம்முடைய வாழ்க்கையில அதிக அர்த்தம் உள்ளதாய் மாறும். நிறைய நேரத்துல சிலுவையை பார்க்கும்போது, ஐயோ பாவம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அங்க சிலுவையில அறைஞ்சிட்டாங்க அப்படின்னு பல மக்கள் இந்த உலகத்திலே நினைப்பது உண்டு. அதை ஒரு வெட்க சின்னமாக பார்ப்பது உண்டு. அதுல ஒரு கொடும் குற்றவாளியை அறைந்தார்கள், அதுல இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள் என்று சொல்லி பலர் சிந்திக்கிறது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து யார் என்று பார்ப்போமானால், அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் சர்வ வல்லமை நிறைந்த இறைவன். அவர் எல்லாவற்றை குறித்தும் எல்லாம் அறிந்த சர்வ ஞானம் உள்ள தேவன். அவர் இறையாண்மை செய்கிறவர். அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. யார் தன்னுடைய கையை உயர்த்தி நீர் என்ன செய்கிறீர் என்று உம்மை நோக்கி சொல்ல முடியும் என்று நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்றார். அன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 ராஜாவாக கருதப்பட்டவர் அவர்தான். ஆனா அவரு 7 வருஷம் அவர் ஆண்டவர் புல்லு தின்ன வச்ச பிறகு நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை பார்த்து சொல்றார், நீர் ஒருவரே தேவாதி தேவன் என்று சொல்லுகிறார். யார் தன்னுடைய கையை உயர்த்தி நீர் என்ன செய்கிறீர் என்று உம்மை நோக்கி சொல்ல முடியும்? ஆண்டவர் எப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவர், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். அவருடைய சித்தத்தின்படி அனைத்தும் இயங்கி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இவை அனைத்தும் ஆண்டவர் தெளிவாக திட்டமிடப்பட்ட, ஆண்டவரால் திட்டமிடப்பட்ட விஷயங்களாகும். இந்த அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால சொல்றாரு. இன்னொரு இடத்துல யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல சில வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல இந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்றாரு. 18வது வசனம் பாருங்க. 17, 18 வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 10, 17 and 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அதை என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோமே, அவருடைய ஜீவனை குறிக்கிறது. No one can take this life from me. சரியா? அதை தான் இங்க சொல்றார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். கவனிச்சிங்களா? நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். பிலாத்து சொல்றார், சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார், என்னுடைய ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில நடக்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்க பாருங்க. இவர் தான் எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். இவர் தான் சீஷருக்கு முன் நடந்து போகிறார். அவர் சொல்றார், வேலை வந்தது அப்படின்னு சொல்றவர் யாருன்னு பார்த்தா இவர் தான். சிலுவையில கடைசியில மரிக்கிற தருவாயில அவருடைய ஜீவனை கொடுக்க போகிறார். அப்ப சொல்றார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை ஒருவரும் சொல்ல முடியாது. சாகிற வேலை எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த நேரத்தில் நான் இதை சொல்ல முடியும். என்னுடைய ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கடைசி மூச்சை விட முடியும். அந்த மாதிரி ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய பிறப்பை நிர்ணயிப்பதும் நான் அல்ல, என்னுடைய மரணத்தை நிர்ணயிப்பதும் நான் அல்ல. ஜீவனை கொடுக்க அதிகாரமும் ஆண்டவருக்கே உரியது, ஜீவனை எடுக்க அதிகாரமும் ஆண்டவருக்கே உரியது. ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு மனிதன் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் தன்னிகரற்ற தெய்வம், அவருக்கு சமம் ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட தேவன் முழு அதிகாரம் வாய்ந்தவராய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் தம்மை தாழ்த்தினார் இல்லையா? யூதேயாவில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த ஊர் இஸ்ரவேல்ல இருக்கிற ஊர் பேரெல்லாம் லிஸ்ட் பண்ணி பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்காங்க. அதுல இந்த ஊரையே மறந்துடுறாங்க சில பேர். அப்பேற்பட்ட ஒரு சின்ன ஊரில் அவர் பிறந்தார். அவர் தெரிந்து கொண்டது ஒரு மாட்டு தொழுவம். அவரை நசரேன் என்று அழைக்கிறார்கள். நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு நாத்தான்வேல் கேட்கிறார். ஒரு நன்மையும் பிறக்காத ஒரு இடத்தில் வளர்க்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. அவர் அப்படியாக தன்னையே தாழ்த்தினார். ஆனால் பிரியமானவர்களே, இதை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் 100% தேவனாகவும் இந்த பூமியில் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார். அவருடைய அதிகாரத்தின் உச்சத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது அப்படின்னு சொல்றார்.
நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். பேதுரு எழுதும்போது எழுதுறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவராய் இருந்த இயேசுன்னு எழுதுறார். He was foreordained by God. ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட இயேசு இந்த கடைசி காலத்தில் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு பேதுரு சொல்றார். பிரியமானவர்களே, இதுதான் சிலுவை காட்சி. அந்த சிலுவை காட்சி ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை காண்பித்தாலும் அதைவிட அதிகமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு காட்சி அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமாகவே முன்வந்து அவருடைய ஜீவனை கொடுத்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், இல்லையா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. இப்பேற்பட்ட தேவன் எனக்காக வந்தாரா? இவ்வளோ பெரிய தேவன் எனக்காக தம்முடைய உயிரை கொடுத்தாரா? இவ்வளோ பெரிய தேவன் எனக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினாரா? என்ன அவர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவருடைய மகிமையை அழகா பிரதர் காமிச்சாங்க. இப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தவர், பெரியவர், எல்லாராலையும் புகழப்படத்தக்கவர். உங்களையும் என்னையும் அவர் நினைத்து பார்த்தார். நித்தியத்தை என்னோடு கழிக்க அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் இவர் எப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வம். நான் எப்பயுமே இதை சொல்றது உண்டு, இந்த பூமியில பல கோடி மக்கள் வாழுகிறார்கள். நீங்க யாருமே வாழாம நான் மட்டும்தான் இந்த பூமியில வாழறேன்னு வச்சுப்போம், சரியா? யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இந்த பூமியில இருக்கிறேன். அப்படியும் எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருப்பார். நான் சொல்வது புரியுதா? நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் அவர். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை முன்குறித்த தேவன் அதே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மையும் ரட்சிப்புக்காக என்ன செய்தார்? ஆண்டவர் முன்குறித்தார். இட்ஸ் an excellent thought. இதை நம்ம சிந்திக்கும் போது ஆண்டவருடைய இவ்வளோ பெரிய மகிமையை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை தேடி வந்தார். யோவான் சொல்லும்போது சொல்றார், அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் அப்படின்னு சொல்லி, he first loved us. We did not choose him, he chose us. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றதை காட்டிலும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லுவது தான் சரியான ரட்சிப்பின் பதம் என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை ரட்சித்தார், நமக்காக சிலுவையிலே தம்மையே பிராயச்சித்தமாய் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த மேஜையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இப்பேற்பட்ட மகத்துவத்தையும் அதே சமயம் தன்னை இவ்வளோ மகத்துவமான தேவன் தன்னை தாழ்த்தினதையும் இந்த வேலையில நாம் எண்ணி பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளவு அதிகாரம் நிறைந்தவராய் அந்த சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார். அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை, அவருடைய வல்லமையை அங்கே காண்பிக்கவில்லை. அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு 100% கீழ்ப்படிந்தார். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அந்த ரெப்யூட்டேஷன் ஒரு ரெப்யூட்டேஷனாவே நினைக்கல, அதை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகத்துவம் நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். இயேசு என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் என்று நம்முடைய நாவுகளினால் அறிக்கை செய்து நம்முடைய முழங்காலை அவருக்கு முன்பதாய் முடக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆண்டவரே, இப்பேற்பட்ட பெரிய தேவனா நீர் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க நிழலாட்டமா இந்த பூமியில நம்ம அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்பொழுது நாம் எல்லாரும் அவருக்கு முன்பதாய் நம்முடைய முழங்காலை முடக்க இருக்கிறோம். இந்த இயேசுவே கர்த்தர் என்று நம்முடைய நாவுகளினால் அறிக்கை செய்ய இருக்கிறோம். அங்கே பரலோகமும் பூலோகமும் பாதாளமும் அவரை துதிக்க போகிற நேரம் வரப்போகிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நிலைமையிலே அவர் உயர்த்தப்படக்கூடிய நேரம் வரப்போகிறது. ஆண்டவர் அவர் கீழே, அவருடைய பாதத்துக்கு கீழே எல்லா அதிகாரத்தையும் அவர் கீழாக்கி போடக்கூடிய நேரம் வரப்போகிறது. இந்த பூமிக்கு அவர் திரும்பி வந்து அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆளுகை தன்மையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிதான ஒரு அன்பு அது. இந்த நேரத்தில் இந்த சின்னங்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம், இதில் நாங்கள் பங்கு பெறும் போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு உயர்ந்த தேவன் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எனக்காக முன்குறிக்கப்பட்டவராய், ஆண்டவருடைய நிர்ணயித்த ஆலோசனையின்படியாக, முன் அறிவின்படியாக எனக்காக உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சிலுவையிலே பிசாசை ஜெயித்தவர், நம்முடைய பாவ சாப மரண அறியாமையின் உள்ள அந்த இருளை நம்மை விட்டு நீக்கினவர், எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கினவர்.
இன்றைக்கு அந்த விடுதலை வாழ்வை நமக்கு அளித்தவர் இவ்வளோ பெரிதான இயேசு பெருமான் என்பதை நாம் அறிக்கை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு முன்பதாய் உயர்த்துவோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆராதனை அவருக்கு நேராக நாம் திருப்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லாரிலும் பாத்திரராய் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.